வணக்கம். வெல்கம் டு போதி ஆன்சர்ஸ். போதி ஆன்சர்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பவர் பாயிண்ட்டில் எப்படி நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க ஸ்லைட்ஸை வந்து வேறு ஃபார்மேட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலான்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம எக்ஸலில் வந்து நான் ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு ஸ்லைட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்லைடு எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்லைடு வந்து பேசிக்காக எப்படி க்ரியேட் பண்ணணும் அண்ட் அதுக்கு வந்து ஈச் ஸ்லைடுக்கும் வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து எப்படி அனிமேஷன் வந்து யூஸ் பண்ணணும் அண்ட் அப்புறம் வந்து ஈச் ஸ்லைடுக்கும் வந்து ட்ரான்சிஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணணுன்றதை வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதோட லிங்க்ஸ் வந்து நான் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி அனிமேஷன்ஸ், ட்ரான்சிஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஃபார்மேட்டில் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி இங்கே ஸ்லைடு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நான் வந்து அனிமேஷன்ஸ் அண்ட் ட்ரான்சிஷன்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் ப்ளே பண்ணும்போது பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அப்ளை பண்ண ட்ரான்சிஷன்ஸ் அண்டு இப்போ பார்த்திங்கன்னா அனிமேஷன்ஸ் வந்து தெரியுது. ஸோ அனிமேஷன்றது வந்து டெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி வந்து மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லைடு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது தெரியுது பாருங்கள், அந்த மூமெண்ட் இருக்குது, எஃபெக்ட்ஸ் வந்து தெரியுது இல்லையா? அதான் ட்ரான்சிஷன்ஸ். இதெல்லாம் வந்து நான் ஈச் ஸ்லைடுக்கும் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இது தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளை பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு ஃபார்மேட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ரெடி நார்மலாக இப்போது இந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணோன்னா சேவ்னு கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பவர் பாயிண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் .pptஎஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட்டாக பேசிக்காக ஒரு பவர் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து சேவ் ஆகும். இப்போ நான் சேவர்ஸில் போயிட்டு டெஸ்க்டாப்பில் வந்து நான் சேவ் பண்ண போகிறேன். இப்போ ஒரு புது ஃபைலு. ஸோ இதை வந்து நான் என்னவா சேவ் பண்ண போகிறேன்னா இமேஜ் ஃபார்மேட்டில் நான் சேவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இமேஜ் ஃபார்மேட்டுன்ற போது ஜேபெக் ஃபைலுன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபார்மேட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கேட்கும்னா இதில் வந்து விச் ஸ்லைட் டு யூ வாண்ட் டு எக்ஸ்போர்ட்னு கேட்குது. ஆல் ஸ்லைட்ஸ் இல்லைனா ஜஸ்ட் திஸ் ஒன். இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிற ஸ்லைடு மட்டும் உங்களுக்கு இமேஜாக வேணுமா, இல்லை எல்லா ஸ்லைடுமே வந்து உங்களுக்கு இமேஜாக வந்து சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணணுமான்னு தான் கேட்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா ஆல் ஸ்லைட்ஸ்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் ஆல் ஸ்லைட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எதில் சேவ் பண்ணேன்னா டெஸ்க்டாப்பில் தான் சேவ் பண்ணேன். ஸோ டெஸ்க்டாப்பில் பார்த்திங்கன்னா இதுமாரி எனக்கு ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகி அதில் வந்து பார்த்திங்கன்னா இமேஜாக வந்து சேவ் ஆகிருக்கு. ஈச் ஸ்லைடும் வந்து பார்த்திங்கன்னா இமேஜாக எனக்கு வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு ஃபைலையும் வந்து நம்ம வந்து நமக்கு தேவையான ஃபார்மேட்டில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து இமேஜில் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிடிஎஃப்பில் பார்க்கலாம். ஸோ அதேமாரி தான் சேவர்ஸில் போங்க. சேவர்ஸில் போயிட்டு எதில் சேவ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைலை சூஸ் பண்ணிடுங்க. நான் வந்து டெஸ்க்டாப் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சேவர்ஸ் டைப்பில் வந்து என்ன கொடுக்குறேன்னா பிடிஎஃப்பில் தான் நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதாவது பிடிஎஃப்பில் வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதேமாரி டெஸ்க்டாப்பில் தான் நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ டெஸ்க்டாப்பில் உள்ளே போங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த பிடிஎஃப்பில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் அப்ளை பண்ண அந்த ட்ரான்சிஷன் அண்டு அனிமேஷன்லாம் வந்து இதில் வந்து நமக்கு வந்து எஃபெக்ட்ஸ் வந்து தெரியாது. ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபைல் மாரி மூமெண்ட் இல்லாமல் தான் இது வந்து இருக்கும். ஸோ பிடிஎஃப் ஃபைல் வந்து இப்படி தான் நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். ஸோ இதில் சேஞ்ச் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதோ இல்லை ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பிடிஎஃபாக தான் மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து கன்வெர்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ இந்தமாரி தான் வந்து பிடிஎஃப் வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறேன்னா சேவர்ஸில் போயிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பவர் பாயிண்ட் ஷோன்னு இருக்கு இல்லையா? இது கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த பவர் பாயிண்ட் ஷோன்றது வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலி வந்து இதில் வந்து எனக்கு பவர் பாயிண்ட் ஷோன்னு காட்டுது. சில பேரோட பவர் பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிபிஎக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதாவது பவர் பாயிண்ட் ஷோ தான் வந்து அவங்க வந்து ஃபார்மேட் வந்து அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணணும். இல்லை இப்படி தான் இருந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் பவர் பாயிண்ட் ஷோன்னு கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ சேவ் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா நான் அதேமாதிரி டெஸ்க்டாப்பில் தான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பவர் பாயிண்ட் எக்ஸ்போர்ட் இது தான் நான் சேவ் பண்ணேன். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். இது ஓப்பன் பண்ணேன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு
டேபும் இருக்காது. அதாவது ஹோம், எடிட் பண்ணுறது, இன்செர்ட் பண்ணுறது இந்தமாரி எந்த டேபும் இருக்கும். அது ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்லைடு மட்டும் ஓப்பன் ஆகும். அது மூவ் பண்ண நீங்கள் அந்த என்னெல்லாம் எஃபெக்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ லைக் அனிமேஷன், ட்ரான்சிஷன் என்னெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து விசிபிள் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணனே மேலே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு ஸ்லைடு மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ப்ளே பண்ணும்போது ஒன்று ஒன்றா வந்து விசிபிள் ஆகும். ஸோ நான் வந்து ப்ளே பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா வருது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லைடு வரும்போது அந்த ட்ரான்சிஷன் அப்ளை ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதுமாரி ஒரு ஸ்லைடுக்கும் வந்து நமக்கு வந்து அந்த ட்ரான்சிஷன் வந்து வருது. ஸோ அதனால் வந்து இந்த பவர் பாயிண்ட் வெறும் ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போகும்போது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்தமாரி பவர் பாயிண்ட் ஷோ மட்டும் நம்ம சேவஸ் கொடுத்துட்டு நம்ம அந்த ஃபைலை வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். ஸோ முடிஞ்சோடனே எஸ்கேப் கொடுத்துட்டிங்கன்னா வெளியே வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்தமாரி வந்து ஃபார்மேட் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ வந்து வீடியோ ஃபார்மேட் வந்து நான் சேவஸ் கொடுக்குறேன். ஸோ சேவஸில் போய்ட்டு இதை வந்து நம்ம வீடியோ ஃபார்மேட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாரி சேவஸ் டைப்பில் போய்ட்டு வீடியோ MPEG-4 இருக்கு இல்லையா, இதை கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. இப்போது நிறைய பேரோட ஃபார்மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் மீடியா பிளேயராக கூட இருக்கும். ஸோ அதாவது WMVன்னு கூட இருக்கும். அந்த ஃபார்மேட் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணலாம். பட் யூனிவர்சல் ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவுக்கு நம்ம வந்து MPEG-4 தான் கொடுப்போம். ஸோ MP4. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவஸ் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட்டிங் வீடியோ பவர் பாயிண்ட் எக்ஸ்போஸ் .mp4 இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட் ஆகிடுச்சுனா தான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே வந்து உங்களுக்கு லோட் ஆகிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகிட்டுருக்கு. ஸோ அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் தான் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ ஃபார்மேட்டில் வந்து இருக்கும். ஸோ இந்தமாரி நீங்கள் வந்து என்ன ஃபார்மேட் உங்களுக்கு தேவையோ அந்த ஃபார்மேட் வந்து நீங்கள் வந்து லொக்கேஷனை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபார்மேட் வந்து என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா GIF அதாவது கிராஃபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட், அதாவது GIFன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். PNG ஃபார்மேட்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் அதுக்கு எதுமாரி சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்தமாரி வந்து தான் இந்தமாரி ஆப்ஷன் தான் வந்து நம்ம இந்த எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் வந்து இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு தேவையான ஃபார்மேட்டில் வந்து நம்ம சூஸ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி ஓப்பன் பண்ணி ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம். ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து JPEGல வந்து இது பார்த்தோம். ஃபஸ்ட் வந்து இமேஜ் பார்த்தோம். இப்போ இந்த இமேஜ்லேயே வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார்மேட் பார்க்கணுன்னா ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளே போய் தான் பார்ப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு JPEGல இருக்குது, JPGன்னு இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த பவர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா PDFல இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து PDFல இருக்கும். ஸோ ஃபார்மேட் ஆக்சுவலி இப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி என்னென்ன பார்த்தோம்னா பவர் பாயிண்ட் ஷோ பார்த்தோம், தென் PDF பார்த்தோம், அப்புறம் இமேஜஸ் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீடியோ வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஒன்றும் அது ஃபினிஷ் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றும் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஃபினிஷ் ஆனோடனே நமக்கு வீடியோவும் ப்ளே ஆகும். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் நம்ம வந்து ஒன்று ஒன்றும் வந்து நமக்கு தேவையான ஃபார்மேட்டில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீடியோ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ டெஸ்க்டாப்பில் தான் சேவ் ஆகிருக்கு. ஸோ அந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா வீடியோ ப்ளே ஆகுது. ஸோ 55 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ வந்து ப்ளே ஆகுது. ஸோ எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் அனிமேஷன், ட்ரான்சிஷன்லாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து வரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அது ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவாக ப்ளே ஆகும். இதை வந்து நீங்கள் டிவிலையோ இல்லை எதில் நீங்கள் பார்க்கணுமோ, லேப்டாப்லையோ சிஸ்டம்லையோ எதில் நீங்கள் பார்க்கணுமோ நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்தமாரி நம்ம ஃபார்மேட் வந்து நமக்கு தேவையான ஃபார்மேட்டில் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்மளோட ப்ரெசன்டேஷனை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இதுதான் PPTயில் எக்ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷன் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணுறதா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன டாபிக் வந்து கவர் பண்ணணுன்னா அது என்ன டாபிக் சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.